வேளாண் பட்ஜெட்டில் 1477 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி குறிப்புகள் போயிட்டுருக்கு. ஸோ வேளாண் பட்ஜெட்டில் இவைகள் அனைத்துமே ஆக்டிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகள் நலன் கருதி பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சில முக்கிய அறிவிப்புகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். இதற்கான தமிழக அரசு சுமார் 1477 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் இதன் மூலம் கூட்டுறவு வங்கிகளின் கடன் பெற்ற விவசாயிகள் பெரும் பயனை அடைவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வரும் காலங்களில் விவசாயிகளுக்கு புதிய பயிர்க்கடனை வழங்குவதற்காக 17,000 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிர்க்கடன்கள் மட்டுமின்றி கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்பிடி தொழில் சார்ந்த கடன்களும் இந்த அறிவிப்பில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பழைய கடன்களுக்கான வட்டி தொகையை அரசு விடுவித்துள்ள விவரங்களுடன் புதிய கடன் வழங்கும் நடைமுறைகளும் இதில் அடங்கும். ஸோ இந்த திட்டத்தின் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசாணை விரைவில் வெளியாகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். தற்சமயம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு 2026 வேளாண் பட்ஜெட்டில் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி மற்றும் புதிய சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க. தமிழக விவசாயிகள் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களுக்கான முக்கிய அறிவிப்புகள். ஸோ கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் பயிர்க்கடன் 2026 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அனைத்து விவசாய கடன்களும் உள்ளடக்கமாயிருக்கும். பயிர்க்கடன்கள் மட்டுமின்றி நகை கடன்கள், மகளிர் சுய உதவி கடன்களும் இதில் தள்ளுபடிக்கு பெறுகின்றன. கடந்த ஆண்டு தள்ளுபடி விவரம் 2021 அறிவிக்கப்பட்ட 12,000 கோடி தள்ளுபடியில் இதுவரை 10,361 கோடி அசலும் 1,81,811 கோடி வட்டியும் விடுவிக்கப்பட்டுள்ளது. புதிய கடன்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு 17,000 கோடி புதிய கடன்கள். விவசாயிகள் மீண்டும் பயிர்க்கடன் செய்ய ஏதுவாக இந்த 17,000 கோடி கடன் வழங்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 3 கோடியாக வேளாண் கடன் தொழில்களுக்கு, கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்ற உப தொழில்களுக்கு மூலதனமாக இந்த கடன்கள் வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வேளாண் வளர்ச்சி 2019-2020 1.83 லட்சம் கோடியாக இருந்த வேளாண் தற்பொழுது முக்கியத்துவம் 2024-25 3.58 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. இதர திட்டங்கள் மற்றும் நடைமுறைகள் என்னென்ன, இதர திட்டங்கள் எல்லாமே இதில் என்னென்ன இதர ஆக்டிங்ஸ் எல்லாமே அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ புள்ளி விவரங்கள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. அதோட பேஸ்மெண்ட் தான். SC/ST விவசாயிகளுக்கு விலையில்லா ஆடுகள், பட்டியல் இனத்தை சேர்ந்த விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் வழங்கப்படும். அரசாணை இதற்கான ஒரு முறையான அரசாணை இன்னும் சில வாரங்களில் அனுப்பப்படும். கூட்டுறவு வங்கிகளுக்கு அனுப்பப்படும். உடனடி நகை மீட்பு அரசாணை வெளியானவுடன் தள்ளுபடிக்குரிய பயிர் மற்றும் நகை கடன்களை உடனடியாக ரத்து செய்யப்படும். நகை கடன்கள் அனைத்தும் ஒப்புதல் அளிக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ தற்சமயம் பார்த்திங்கன்னா அந்த நகை கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடியில் இதுதான் பெரும்பான்மையான ஆக்டிங் ரூல்ஸாக இருக்குது. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்ய போகிறது உறுதி. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். வீட்டு ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.